ஹாய் வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசி நோட்டிஃபிகேஷன் 2026 திட்டமிட்டபடி செப்டம்பர் மாதம் இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வருமா, அப்படி வந்தால் அதற்கான வேக்கன்சி எவ்வளவா இருக்கும், இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா, அப்படி வரும்போது அது இந்த பிசி நோட்டிஃபிகேஷனை தடை பண்ணுமா, தள்ளி வைக்குமா. ஆல்ரெடி டெக்னிக்கல் ஏஷு மே மாதம் வரக்கூடியது, அது என்ன செய்யலை, திட்டமிட்டபடி வரல. ஸோ அப்படிங்கும்போது இதுவும் தள்ளி போக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த பிசி நோட்டிஃபிகேஷன் ஆனது செப்டம்பர் மாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஜூலையில் பேன் பேசி வரதாகவும் சொல்லியிருந்தாங்க. மேலே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஏஸே வரதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கல் ஏஸே திட்டமிட்டபடி என்ன செய்யல அப்படின்னா வரல. காரணம் என்னென்னா, அப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கவர்மெண்ட் என்ன செஞ்சுருந்தாங்க, ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த அறிவிப்பு என்ன செய்யல வரல. பட் இந்த பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படின்ற இந்த பணியிடம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான பணியிடம். ஸோ இது திட்டமிட்டபடி செப்டம்பர் மாதம் வருமா அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்படி வந்தால் கட்டாயமாக, ஸோ வருமாங்கதையும் நான் சொல்கிறேன், வந்தால் கட்டாயமாக 10,000+ வேக்கன்சி என்ன செய்யும் அப்படின்னா கட்டாயமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க 9ஆம் தேதி. ஸோ இதை அறிமுகப்படுத்திட்டு கூடுதலாக 2500 பெண் சிங்கப்பெண்கள் நம்ம பணியமர்த்த போகிறோம், புதுசாக எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வரக்கூடிய பிசி நோட்டிஃபிகேஷனில் 10,000 பணியிடங்கள் இருக்கலாம், அதற்கு கூடுதலாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது சரிக்கு சமமாக, சரி பாதி, இப்போ ஒரு 4,000 போஸ்டிங் எடுக்காங்கன்னா 1000 போஸ்டிங் தான் உமன்ஸுக்கு இருக்கும். பட் இந்த டைம் 10,000 பணியிடம் இருக்கும்பொழுது 5,000 பணியிடம் பெண்களுக்காகவும் 5,000 பணியிடங்கள் ஆண்களுக்காகவும், அந்த மாதிரி 50-50 ரேஷியோவில் 1:1 அப்படின்ற ரேஷியோவில் இந்த டைம் எடுக்கலாம். ஸோ ஒரு பெரிய வேக்கன்சி எதிர்பார்க்கலாம். அதுவும் பெண்களுக்கு அதிகமான பணியிடங்களை இந்த முறை என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பணியிடங்கள் எவ்வளவு இருக்கும் என்ன அப்படின்ற விஷயங்கள் எப்போ நமக்கு தெரிய வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 18ஆம் தேதி தமிழ்நாடு அசம்பிளி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா கூடுவாங்க. ஓகேவா? ஸோ கூடுறது மாதிரி தகவல் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த 2026-27க்கான திட்டங்கள், பண ஒதுக்கீடுகள், எந்தெந்த துறைக்கு எவ்வளோ ஒதுக்கீடு அப்படின்றத எப்போவுமே வருஷம் மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி டைமில் பண்ணிடுவாங்க. பட் இந்த டைம் எலெக்ஷன் இருந்ததுனால அந்த ஷார்ட் டைமுக்கான திட்டங்களை மட்டும்தான் நினச்சிருந்தாங்க, நிதி ஒதுக்கீடு மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ புது கவர்மெண்ட் வந்த உடனே ஸோ இந்த 2026-27க்கான அந்த ஆண்டு அறிக்கை, எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கலாம் அப்படின்ற ஒரு கூட்டம் என்ன செய்யும் அப்படின்னா ஜூன் 18 அசம்பிளி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதன் மீது ஒரு விவாதம் நடக்கும். ஸோ இந்த விவாதம் இந்த ஒரு 1 வீக் மேலே போகக்கூடிய இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் முதல்வர் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா 110 விதியின் கீழ் என்ன செய்வாங்க அப்படின்னா அறிவிப்பு வெளியிடுவார்கள். ஸோ அந்த அறிவிப்பில் இந்த 2,500 பணியிடங்கள் காலி பணியிடம் நம்ம மகளிருக்கு கொடுக்கதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இளைஞர்கள் மீது அதீத பற்று கொண்டுள்ள புதிய நம்ம அரசு, முதல்வர் அவர்கள் கூடுதல் பணியிடங்களை அந்த 2,500 + ஆண்களுக்கும் கூடுதல் பணியிடங்கள் கொடுத்து அந்த சட்டசபையில் என்ன செய்வாங்க அப்படின்னா அறிவிப்பாங்க. ஸோ அப்பொழுது சப் இன்ஸ்பெக்டருக்கான அறிவிப்பும் என்ன செய்வாங்க, எவ்வளோ பணியிடம் எவ்வளவு எடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அந்த அறிவிப்பின் கீழ் 110 விதியின் கீழ் என்ன செய்வாங்க அப்படின்னா அறிவிப்பாங்க. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எவ்வளோ பணியிடங்கள் வருது அப்படின்றது. பட் இது சார் நீங்கள் 10,000 சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னது நடந்துருச்சு, நடக்கலை அப்படின்னு நினச்சிவாங்க, வாதாடுறதுக்கு இதுள்ள விஷயம் கிடையாது. ஏன்னா இது எனக்கு வந்த தகவல் கிடையாது. ஸோ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கல நிலவரங்களை வச்சு இவ்வளோ வேக்கன்சி இருக்கலாம் அப்படின்னு நான் உத்தேகிச்ச இது. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கேருந்து வரக்கூடிய அப்டேட்டை நம்ம என்ன செய்வோம், கேதர் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். பட் இது அப்படி அப்டேட்டாக வந்தது கிடையாது. ஓகேவா? இவ்வளோ வேக்கன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, இடைத்தேர்தல் வந்தால் பிசி அறிவிப்பு தள்ளி போகுமா? ஸோ இந்த இடைத்தேர்தல் இந்த 5 சட்டமன்றத்துக்கும் வந்தால் பிசி அறிவிப்பு தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டால், ஆனுவல் பேனரில் ஆல்ரெடி விட்டாச்சு. ஸோ ஆனுவல் பேனல் ஏற்கனவே விட்டதுனால அந்த அறிவிப்பை மேக்ஸிமம் தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நல்லா கொஞ்சம் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பாயிண்டாக கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஆனுவல் பேனரில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை விஷயங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். ஸோ கேன்வாஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஓட்டு கேன்வாஸ் பண்ணுற மாதிரி புது அறிவிப்புகளோ
மக்களை கவர்றது மாதிரி நிறைய வேக்கன்சியோ அந்த மாதிரி தான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எடுக்கக்கூடாது. ஏற்கனவே ஆண்டு அறிக்கையில் இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை என்ன செய்யலாம் அப்படின்னா விடலாம். இது ஃபஸ்ட்டு விஷயம். இதுக்கு முன்னாடியும் டிஎன்பிஎஸ்சியில் அந்த மாதிரி நினச்சிருக்காங்க, விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்தால் தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டால் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கப்புறம் விஷயம், இடைத்தேர்தல் இந்த டைமில் வருமா? ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த உள்ளாட்சி தேர்தல் இன்னொரு 9 to 10 மாதங்களுக்குள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அமைச்சர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த எலெக்ஷன் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2027 மார்ச் ஏப்ரல் இந்த டைமில் தான் உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஒரு சட்டமன்றம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, 5 சட்டமன்றம் இப்போதைக்கு காலியாக இருக்குது. இன்னும் எத்தனை சட்டமன்றம் காலியாக ஆக போதோ அதுவும் தெரியாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் இப்போ ஒரு 10 நாளைக்குள்ள தேர்தல் அறிவிச்சா கூட நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் தேர்தல் வைப்பாங்க. அதோட ரிசல்ட் அதில் வந்து ஒரு 20 நாள் 25 நாள் கழிச்சு வரும். அப்புறம் ஒரு 4 மாதம் கழிச்சு ஒரு உள்ளாட்சி தேர்தல், இந்த மாதிரி ஒரே எலெக்ஷன்லேயே என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா கொண்டு போக மாட்டாங்க. ஸோ 2024 ஒரு உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறதுனால இந்த காலியாக உள்ள சட்டமன்றத்தை மேபி, நல்லா குறைச்சிக்கோங்க, நான் அதிகாரப்பூர்வமாக சொல்ல, மேபி அதோடு சேர்த்து ஒரே எலெக்ஷனாக நம்மலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பஞ்சாயத்துக்கும் ஓட்டு போட்டிருப்போம், எம்எல்ஏக்கும் ஓட்டு போட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் உள்ளாட்சி தேர்தல் இருந்துச்சுன்னா அதோடு சேர்த்து இந்த 5 சட்டமன்றத்துக்கும் இடைத்தேர்தல் நடத்தலாம். ஸோ இடைத்தேர்தல் இந்த வருடம் இல்லாமலும் போகலாம். சொல்ல புரியுங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அறிவிப்பு திட்டமிட்டபடி நினைச்சலாம் அப்படின்னா கட்டாயமாக வரலாம். ஏன்னா இந்த டெக்னிக்கல் எஸ்ஏ அப்புறம் பேண்ட் பிசி இதை பற்றின அந்த ஐடியா வந்து இருக்கவங்களுக்கு தெரியாது. அது இருக்கவங்களுக்கு மீன்ஸ் வெளியில் எல்லாத்துக்குமே அதை பற்றின விஷயங்கள் தெரியும். பேண்ட் பிசின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத இப்போ ரீசெண்டாக அந்த ஆனுவல் பிளான் விட்டதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு என்ன செய்யும் அப்படின்னா தெரிய வரும் இல்லையா? ஸோ இந்த சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் பிசிங்கிறது பரவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் தள்ளி போச்சுன்னா அது வந்து செய்தி பெரிய ஒரு செய்தியாக ஊடகத்தில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வெளிவரும். அப்படி இருக்கும்போது அதை கன்சிடர் பண்ணி அந்த டேட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா வைப்பாங்க. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தோம்னா டிஎன்பிசியில் கூட அட்டவணையில் கொடுத்த அறிவிப்பு அப்படியே என்ன செஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்துருந்துச்சு. ஸோ இந்த அறிவிப்பும் திட்டமிட்டபடி செப்டம்பர் மாதம் என்ன செய்யலாம் அப்படின்னா வரலாம். ஓகேவா? ஸோ அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத என்ன செஞ்சுருங்க அப்படின்னா விட்டுருங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன செய்யுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருந்து தினசரி ஒரு 6 to 7 மணி நேரம் படித்தால் எப்படி இந்த பிசி தேர்வை கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு சார்ட் நீங்கள் எப்படி படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு சார்ட்டோட நான் அடுத்த வீடியோவில் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது ஒரு பெரிய ரோலாக வந்து என்ன செய்யாது அப்படின்னா இருக்காது. ஸோ இந்த மகளிருக்கான சொன்ன இல்லையா 2500 பணியிடங்கள் உருவாக்கப்படும், புதிதாக 2500 பணியிடங்கள் என்ன செய்யப்படும், உருவாக்கப்படும் அப்படின்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு முதற்கட்டமாக 354 கோடி ஒதுக்கப்படும். புதிதாக 2500, இதான் ரொம்ப முக்கியம். புதிதாக 2500 பணியிடங்கள் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற அந்த உமன்ஸ் பிசியை வச்சு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஃபில் பண்ண மாட்டாங்க. புதுசாக என்ன பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டு அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுவாங்க. அப்படி ஃபில் பண்ணும்போது அதுவும் பிசி வேக்கண்டோட போகும். ஸோ இது ஏற்கனவே முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது தற்போதைய முதலமைச்சர் முதல் முறையாக ஒரு அறிவிப்பு பணியிடம் நிரப்பப்படும் அப்படின்னு கொடுத்த ஒரு அறிவிப்புனா அது இந்த அறிவிப்பு தான். இதுக்கு முன்னாடி வேறு எந்த பணியிடங்களும் நிரப்புன்ற வாக்குறுதி கொடுக்கல. ஃபஸ்ட்டு டைம் முதல்வர் அவர்களோட வாயிலிருந்து வந்த ஒரு அறிவிப்பு இந்த பணியிடம் தான். 2500 பிசி சிங்கப்பெண்கள் உருவாக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கொடுத்த முதல் அறிவிப்பு. ஸோ இதை கட்டாயமாக பரிசீலனை பண்ணி சீக்கிரத்தில் அந்த பிசி கான்ஸ்டபிள் அப்படின்ற அந்த அறிவிப்பு விரைவில் திட்டமிட்டபடி செப்டம்பர் மாதம் வரும் அப்படின்னு நினச்சலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் எப்படி வீட்டிலிருந்து தயாராகலாம், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கலாம் அப்படின்ற விஷயங்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.